ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ நமக்கு இன்னத்த டாபிக் எப்படின்னா, இது வரைக்கும் நான் சமையல் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு இது சொல்லணும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அதனால நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க பார்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாபிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பாபி செம்மண்ணூர் போச்சே பாபி செம்மண்ணூர் வித் ஹனி ரோஸ், இதுதான் நம்மளோட டாபிக். இவங்களோட ஒரு கேஸ் இப்போ நிலவில் போயிட்டு இருக்கு. இவங்களோட இப்போ வந்து பாபி செம்மண்ணூர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஹனி ரோஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால வந்து பாபி செம்மண்ணூர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்போ பாபி செம்மண்ணூரை பற்றி தான் நாம சொல்ல போறேன், ஹனி ரோஸை பற்றி. பாபி செம்மண்ணூர் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஒரு தொழிலதிபர். அவங்க வந்து நிறைய நகைக்கடை வச்சிருக்காங்க, நிறைய ஷாப்புகள் வச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து புதிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நிறைய பிடிபாடு இருக்குது. ஒருபாடு சொல்லக்கூடிய நிறைய இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க ஒரு தொழிலதிபர். எத்தனையோ ஒருபாடு ஜனங்களுக்கு வந்து தொழில் கொடுத்து, ஒருபாடு ஜனங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி, ஒருபாடு நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணி, ஒருபாடு வந்து சோஷியல் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள நான் வந்து நியாயீகரிக்கிறதுக்கு வரல. ஏன் நியாயீகரிக்கிறதுக்கு வரல அப்படின்னா, நியாயீகரணம் கிடையாது இது. இது வந்து ரெண்டு தரப்பிலும் ஒரு வாதங்கள் தான். பாபி செம்மண்ணூர் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு சின்னதா ஒரு வீக்னஸ் அப்படின்னா, லேடிஸை பார்த்தா அவங்க வந்து ஹாஸ்யமா ஏதாவது பேசுவாங்க. எல்லா லேடிஸும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க நாட்டுல ஒரு சாதாரண சோறையும் நீரும் உள்ள ஒரு மனுஷன்தான். அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஏதோ சொல்லணும் போல இருக்கும். அவங்க அதுவும் ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வந்து என்னன்னா, ஹனி ரோஸை வந்து கொஞ்சம் ஹாஸ்யமா பேசிட்டேன். ஹாஸ்யம் அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழ்ல நம்ம அப்படி சொல்றோம். மலையாளத்துல வந்து அவங்க என்னன்னா, எப்பவுமே அவங்க வந்து பெண்களை வந்து ஒரு இழிவா பேசுவாங்க, டபுள் மீனிங்ல பேசுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஹனி ரோஸ் வந்து ஒரு ஷாப்பு ஓப்பனுக்காக வந்தாங்க, கூப்பிட்டாங்க அவங்கள. ஷாப்புக்கு ஓப்பனிங்க்கு வந்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொன்ன கேஷோ 5 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ கேட்பாங்க, அது வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க வருவாங்க. ஆனா வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்களை எல்லாம், அது ஜென்ஸை வந்து ரொம்ப ஆகர்ஷிக்கிற மாதிரி, ஜென்ஸ் அவங்களோட மூடே வேற மாதிரி ஆக்குன மாதிரி தான் இவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன எப்படி வருவாங்கன்னா, ரொம்ப ஆபாசமா ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கேஷுவலான ட்ரெஸ் போட மாட்டாங்க. சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. சினிமையில அவங்க வந்து பல அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆபாசமான ட்ரெஸ், அவங்க வந்து மாடர்னான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. அது சினிமையில அவங்கள ப்ரொஃபஷனல்ல அப்படி போடுறாங்க. பொது இடங்கள்ல இறங்கும்போது அவங்க கொஞ்சம் நேச்சுரலா சாதாரணமா லேடிஸுங்க எப்படி இருப்பாங்க, அடக்க ஒதுக்கமா அவங்க வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து கரெக்டா இது போன மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு நடிகை தான், அதனால அவங்களை ரசிக்கணவங்க இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆகர்ஷணமா வந்து செக்ஷுவலா அவங்கள தூண்டி விடுன மாதிரி எல்லாம் வந்து வரக்கூடாது. அது அவங்களோட மெயின் தப்பு. ஓகேங்களா? அப்போ நம்மளோட கேரளம் அப்படின்னு சொன்னா ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் எப்படி, நல்லா கொஞ்சம் அங்கங்க காட்டிட்டு வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ அதை குறிச்சு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி, அவங்களோட நடத்தத்தை பற்றி, அவங்களோட பேஷனை பற்றி எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லாம இருக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து என்னமோ சொல்லிட்டாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, நடின்னு தானே சொன்னேன், வெடின்னு சொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அது அவங்களுக்கு பெண்மையே ரொம்ப கொச்சப்படுத்தின மாதிரி ஃபீல் ஆகி அவங்க வந்து இவங்க மேல ஒரு கேஸ் போட்டுட்டாங்க. ஓகேங்களா? அந்த கேஸ் வந்து சோசியல் மீடியால இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து ஒரு தொழிலதிபர். போச்சே வந்து ஒரு தொழிலதிபர். அவங்க வந்து நிறைய சோஷியல் ஒர்க் பண்றாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க.
அநாதை குட்டிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இப்ப வந்து சவுதி அரேபியால ஒரு குற்றகிருத்தியத்துக்காக ஜெயில கடந்திருந்தா ஒருத்தருக்கு வந்து 35 கோடி அவங்க வந்து வசூல் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயினா அவங்களோடது வந்து அவங்க வந்து ஒரு மாரத்தான் ஓட்டத்துல வேர்ல்டு ரெக்கார்டு. அவங்க ரொம்ப ஒரு பேரெடுத்த ஒரு மனுஷன். ஆனா அவங்களுக்குள்ள கொஞ்சம் வீக்னஸ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு ஒரு சில வீக்னஸ் எல்லாம் இருக்கு. அது பணத்தோட இதுதான் அவங்களுக்கு. சாதாரண ஒரு மனுஷன், எந்த மனுஷனுக்கும் இருக்கிற வீக்னஸா அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்க பணம் இருக்கிறதுனால அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹனி ரோஸ் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெண்ணு தானே. நாளை வளரும் தலைமுறைகளுக்கு நம்ம வந்து எப்பவுமே ஒரு முன்னுதாரணமா இருப்போம். சினிமையில அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களோட ப்ரொஃபஷனல். இந்த ப்ரொஃபஷனல் விட்டுட்டு நாட்டுல இருந்து இறங்கும்போது, எதுக்கோ ஒரு காரியத்துக்கு அவங்க இறங்கும்போது என்ன பண்ணணும்? ஒரு நீட்டான ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். இது வந்து அவங்க வந்து மറ്റുள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ட்ரெஸ் போடுறது, ஒரு மாதிரி உணர்ச்சியை உருவாக்குன மாதிரி ட்ரெஸ் போடுறது, பொது இடத்துல வந்து அவங்க வந்து பண்ணது எந்த ஒரு, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து கேரளத்துல மானியமாய் நடക്കുന്ന பெண்களுக்கு வந்து இன்னும் யாருக்குமே இது சகிச்சுக்க கூடியது கிடையாது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து போச்சையோட பேர்ல இவங்கள வந்து ஸ்திரீத்துவத்தை அவமானிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் வந்து பலமா போட்டுட்டாங்க. 2 தரப்பிலும் வந்து என்ன என்ன சொல்றது? போச்சைக்கு ஒரு பக்கம் இருக்கு கூட்டு ஆளுகளுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஹனி ரோஸுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. இந்த 2 கூட்டரும் 2 பேரையும் ஈக்குவலா வச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா ஹனி ரோஸ் வந்து நடினால அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. போச்சை ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் அப்படின்னுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சில கூட்டங்கள் அவங்களுக்கும் இருக்காங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சமூகம் இன்னும் எந்த இடத்த நோக்கி போகுது? எப்படி போகுது? இன்னத்த மனுஷனோட மனநிலைமை என்ன? அவங்க எந்த ஒரு மனநிலைமையில இருக்காங்க? இப்ப நிறைய பலாத்காரங்கள், அதாவது கற்பழிப்பு, குழந்தைகளுக்கு நேர்களுக்குன்னு அபியூஸ் பிரச்சனைகள், குழந்தைகள நேரம் வந்து ரொம்ப இதா பண்றாங்க. வயசானவங்களுக்கு மேலேயும் நிறைய வந்து பாலியல் தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய லோகத்துல வந்து நிறைய இது நடந்துட்டு இருக்குது. அந்த இருக்கும்போது இந்த மாதிரி, அதாவது ஹனி ரோஸ மாதிரி இருக்குன்னா ஒரு சில நடிகள் செய்யுന്ന வேஷங்கள்னாலேயும் அவங்களோட பிரவர்த்தினாலேயும் தான் நாட்டில் இருக்கிற அத்தனையும் பாதி முக்கால்வாசி ஜென்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு அவங்கள ஆளாக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப வந்து எல்லாரும் இந்த போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஓகேங்களா? போதை அப்படின்னா கஞ்சா, பாக்கு, அது இது ப்ரௌன் சுகரு, மறைச்சு என்னென்னமோக்கையோ வந்திருக்குது இப்போ. இந்த போதையிலும் பாதி ஜனங்கள் அடிமையா இருக்காங்க. இந்த போதை அடிச்சுட்டேன்னா அவங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, அம்மா ஏது, அப்போ தங்கச்சி ஏது, வைஃப் ஏது, மகள் ஏது, எதுவுமே தெரியாத இன்னத்த சமூகத்துல பாதி ஜனங்கள் அப்படிதான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நாம இருக்கிறோம். அப்ப வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து எப்பவும் பெண்ணியமா நடக்கணும். அதாவது பெண்கள் வந்து எப்பவுமே ஆபாசத்தை குறைச்சு நம்மளோட உடையிலும் நடையிலும் நம்மளோட பாவனையிலும் நம்ம வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். மറ്റുள்ளவங்கள வந்து உணர்வு பூர்வமா, உணர்ச்சியா அவங்கள வந்து தூண்டி விடுற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. இதுதான் எனக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அப்போ நான் வந்து 2 கூட்டருக்கும் சப்போர்ட்டா இல்ல. 2 கூட்டரும் ஒரே ஈக்குவலா தான் நான் பார்க்குறேன். இவங்க மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அதாவது போச்சை மேலேயும் தப்பு இருக்குது, ஹனி ரோஸ் மேலேயும் தப்பு இருக்குது. இவங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால, சினிமா ஆக்டிங்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு அங்கங்க ஓப்பனிங்க்கு வர்றதுக்கும், பல ஷாப்புகளுக்கும், பல ஜுவல்லரிகளுக்கும், பலதுக்கும் கூப்பிடும்போது இவங்க போறாங்க. போகும்போது இவங்க வந்து நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரணும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து மூடு ஏத்தி விடுற மாதிரி எல்லாம் நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? பின்ன இந்த மாதிரி இடத்துல போகும்போது பலரும் பலதும் சொல்லுவாங்க. ஆம்பளைங்கன்னா பலதும் சொல்லுவாங்க. சிலவங்க சீண்டுவாங்க, சிலவங்க நோண்டுவாங்க. அந்த மாதிரி பல விதத்திலும் நடக்குவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே இவங்க இதுக்கு போறாங்க.
எல்லாம் இந்த மாதிரி கேட்கும் அப்படின்னு தெரிஞ்சுதானே போறாங்க. அப்ப வந்து நம்ம அடக்கி வாசிக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரி பேசுனா இவங்க மேல அபியூஸ் கேஸ் கொடுத்துடலாம், இவங்க கிட்ட இருந்து நமக்கு நஷ்டபரிகாரம் டிஃபேமினேஷன் கேஸ் போடலாம், இவங்க கிட்ட இருந்து நிறைய கிடைக்கும், அந்த ஒரு எண்ணமும் இருக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தினாலேயே இவங்க கேஸ் போட்டிருக்கலாம். எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுறது. எப்படின்னா இவங்க வந்து ஒரு போச்சை வந்து அவங்க 50 60 பரம் நகை கடைகள் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஷாப் இருக்குது, ஏகப்பட்ட எஸ்டேட்டு, வயநாடு எஸ்டேட், அது இதுன்னு ரெஸ்டாரண்ட்டுகளும் ஒருபாடு. இப்போ போச்சேட்டி ஒன்று இறக்கிட்டாங்க. அதுல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க வந்து பிரைஸ் கொடுத்துட்டாங்க. லாட்டரிக்கு எதிரி கிடையாது, லாட்டரிக்கு சமமா இவங்க வந்து ஒரு போச்சேட்டி இறக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதிலும் நிறைய பேருக்கு நிறைய ரூபத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போ இவங்க கிட்ட நல்ல ஒரு இது இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் போச்சைக்கு. அப்போ அவங்க கிட்ட நல்ல மணி பலம் இருக்கு. அப்போ ஹனி ரோஸ் நினைச்சிருக்கலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுட்டோன்னா இவங்க கிட்ட நமக்கு டிஃபேமினேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டது போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல எந்த போச்சை மேல போச்சை சொன்னதுனாலையும் போச்சை பேசுனதுனாலையும் எனக்கு யாதொரு அபிப்பிராய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு லேடி தான், என்ன லேடிக்கு சப்போர்ட் இல்லையா, அவங்களுக்கு நீங்க வந்து இவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதனால அப்படி நான் அவங்களுக்கு சப்போர்ட் சொல்றதுன்னா, ஒரு சிலருக்கு அரோச்சகமா தோணும். அதாவது இவங்களோட இந்த ஹனி ரோஸோட ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட எல்லாம் பார்த்தாலே ஒரு சிலருக்கு அது அரோச்சகமா தோணும். அரோச்சகமா தோணும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, எப்படியாவது ஏதாவது சொல்லி அவங்களை இழிவுபடுத்தணும் தான் ஒரு சிலருக்கு தோணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்குது போச்சு. ஓகேங்களா? அந்த வார்த்தையை இவங்க வந்து அப்ப வந்து ரவுண்டு சுத்தி ஆடும்போது கை பிடிச்சி ஒரு ரவுண்டு சுத்தி ஆடுறா, இன்னொரு ரவுண்டு சுத்தி ஆடுறா, நெக்லஸ் எல்லாம் போட்டு விடும்போது பேசாம நின்றவங்க திடீர்னு எல்லாம் வாங்கி கேஷும் வாங்கி வீட்டுக்கு போயதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும்? அப்ப அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மனுஷனா பிறந்துட்டுன்னு எல்லாரும் மனுஷங்க தான். ஆணு வேற பெண்ணு வேற, இது ரெண்டு மட்டும்தான். ஆணுங்களுக்கு இருக்கிறதும் பொண்ணுங்களுக்கு இருக்கிறதும் எல்லாம், பொண்ணுங்களுக்கு இருக்கிறதும் ஒரே போலதான், ஆணுங்களுக்கு இருக்கிறதும் ஒரே போலதான். ஓகேங்களா? அப்போ வந்து இது பணம் காசு, பணம் இல்லாதவங்களுக்கு உணர்ச்சி வேற, பணம் உள்ளவங்களுக்கு உணர்ச்சி வேற, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மனுஷங்க தான். எல்லா மனுஷனுக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளோட பிரவர்த்தி தான் நம்மளை வந்து மாற்றிக்கிறது. நம்மளோட ஆட்டிடியூடு தான் நம்மளை பார்க்கறவங்க நம்ம வந்து எடை போடுறது. அதனால எப்பவுமே நம்ம பொண்ணா பிறந்துருச்சுன்னா நம்மளோட மானம் அபிமானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதை அடுத்தவங்க காப்பாத்திக்க முடியாது. நம்மளை ஒருத்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன, நம்மளோட பிரவர்த்தி தான் நம்மளை ஒருத்தர் சொல்றாங்க. அந்த சொல்ற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்க கூடாது. வேலை வேற, ப்ரொஃபஷனல் வேற, நிஜ வாழ்க்கை வேற. ஓகேங்களா? பணம் இருந்தா நிஜ வாழ்க்கையில உறுதுணை இல்லாமலும் நடக்கலாமா? இல்ல. பணம் இல்லைன்னா நம்ம பின்ன நல்ல இதா நடக்க முடியுமா? இல்ல. பணம் இல்லைனாலும் பணம் இருந்தாலும் நம்மளும் அபிமானத்தோடு கூட்டி நம்மளுக்கு எங்க காட்டணுமோ அந்த இடத்துல நம்ம காட்டி நம்ம நீட்டா நடந்துட்டோன்னா யாரும் நம்மளே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து போச்சை வந்து ஒரு ஹாஸ்யம் தான். எப்பவுமே ஒரு டபுள் மீனிங்ல தான் பேசுவாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு டபுள் மீனிங் பேசுவாங்க. அது ஏதோ வந்து அது அவங்களோட ஹாஸ்ய ரூபத்தில் தான் அவங்க பேசுறாங்க. அது ஒரு மாதிரி காமெடியான ரூபத்தில் தான் அவங்க பேசுவாங்க. அது ஒரு சிலருக்கு ரொம்ப மனசுக்கு அது சரிப்பட்டு வராது. ஒரு சிலருக்கு அது வந்து அது சாதாரணமா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் இவங்க கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் எல்லாரும் அலை மோதுது. ஹனி ரோஸ் கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் போச்சே கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் எல்லாரும் அலை மோதுது. அப்போ யாரு மேல இந்த போலீஸுக்கு, கேரளா போலீஸுக்கு ஒரு இது என்னன்னா, எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. இப்ப பத்தனந்திட்டையில 16 வயசு பிள்ளைய 64 பேர் கற்பழிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த 64 பேரு 3 வருஷமா அந்த குழந்தைய கற்பழிச்சிருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா? அதுவும் அந்த புள்ள வந்து ஒரு என்னது காயிக தாரம். ஓகேங்களா? ஃபுட்பாலா கிரிக்கெட்டு என்னன்னு தெரியல, அது எனக்கு அவ்வளோ நான் வந்து விசாரிக்கல. அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து 3 வருஷமா 64 பேர் அந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்குன்னு சொல்லுது. இப்ப அந்த புள்ள வந்து இது மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. அதனால அந்த புள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடினമായ தண்டனையை வாங்கி கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனையை வாங்கி கொடுக்கணும். மேலும் மேலும் இந்த குற்றங்கள் செய்யாத அளவுக்கு நம்ம தடுக்கணும். அதுக்கு அந்த குற்றங்கள் செய்யறதுக்கும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாம இந்த மாதிரி போனவங்களுக்கும் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி அவங்கள கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் அதெல்லாம் பிடிக்காம சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு ஏதோ ஒண்ணு பேசுனா, ஒரு கிண்டலா பேசுனா, ஒரு காமெடியா பேசுனா அப்படின்னுக்காக இவங்க மேல இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்காங்க போச்சே மேல. இது என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியா படவே இல்லை. என்னன்னா நான் எல்லாரும் சோசியல் மீடியால நிறைய பேரு போச்சையே குற்றம் சொல்றாங்க, ஹனி ரோஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஹனி ரோஸை குற்றம் சொல்றாங்க, போச்சைக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு போது நான் ஒரு லேடியா ஏன் போச்சைக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, அவங்க ஒரு ஹாஸ்யம் எனக்கு ஒரு தமாஷையா ஒரு காமெடியா பேசினவங்களதான் நான் பார்த்திருக்கேன். அவங்க இன்ன வரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் அவங்க நடந்ததா இல்லை. அவங்கள பர்சனலா அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர் தான். அதனால அவங்க மேல இந்த அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் சுமத்துனதுக்கு எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அப்போ ஹனி ரோஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஹனி ரோஸ் இனியாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போச்சைக்கு எதிராக கேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ் நீதிபரமா அப்படியே போகும். அது அது என்ன ரூபத்துல போகுதோ அந்த மாதிரி போகட்டும். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த சினிமாயில நடிക്കുന്ന சினிமா ஆக்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இவங்க பொது இடத்துல இறங்கும் போது இவங்க நான் ஒரு பெரிய சினிமா ஆக்டரு, நான் இப்படிதான் இருக்கணும், இப்படி அரையும் குறையுமா தான் ட்ரெஸ் போட்டுதான் வெளியில போகணும், அப்பதான் என்ன 4 பேர் மதிப்பாங்க அப்படி நினைக்காதீங்க. உங்களோட கதாபாத்திரத்துக்கு தான் ஜனங்கள் உங்களை ஆராதிக்கிறாங்க, அல்லாம உங்களை ஆராதிக்கல. ஓகேங்களா? உங்களோட கேரக்டருக்கு தான். கேரக்டர் அப்படின்னா சினிமாயில் இருக்கிற கேரக்டருக்கு இது மட்டும்தான் ஜனங்கள் ரொம்ப ஆராதகரா மாறுறாங்க. அல்லாம உங்களுக்காக யாரும் ஆராதகரா மாறுறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஆராதகரா மம்முட்டிக்கா இருந்தாலும், மோகன்லாலுக்கா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும், நடிகள் ஆறா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட சினிமாயில இருக்கிற கதையில கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் ஆராதகர். அல்லாம இந்த மனுஷ ஜென்மங்களுக்கு எல்லாம் யாரும் ஆராதகர் கிடையாது. அந்த கதையை உள்கொண்டு இந்த கதையை மட்டும் ரசிச்சிருந்தா இவங்களுக்கு யாருமே ஆராதகர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அது தெரியாம இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னதான் கொண்டாடுறாங்க, என்னதான் பெருமையா நினைச்சுக்கிறாங்க, எனக்குதான் எல்லாமே பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினைக்காதீங்க. எல்லாரும் இப்ப இந்த சினிமா பாக்குற ரசிகர்கள் அத்தனை பேரும் சினிமா தானே, எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், ஒரு சில கதைகள் தான் இங்க ஓடிட்டு இருக்குது, அதனால நம்ம எதுக்கு சினிமா பார்க்கணும்னு சொன்னா, இந்த சினிமா தியேட்டர்ல ஓடவும் ஓடாது, 100 நாளும் ஓடாது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவும் மாட்டாங்க, அது அப்படி சும்மா ஓடதான் செய்யும். அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிருந்துச்சுன்னா இந்த சினிமா எந்த காலத்திலும் முன்னேறி போகாது. அப்ப சினிமா நடிகள் என்ன பண்ணணும்னா, பொது இடத்துல வளரும் தலைமுறைகளுக்கு ஒரு உதாரணமா, பிள்ளைங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உதாரணமா நடக்கிறத தவிர, ஆபாசத்தை காட்டி உணர்ச்சிகளை தூண்டி இந்த மாதிரி பொது இடங்களிலே மற்றவங்களுக்கு அரோச்சகமா, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி, பெண்களுக்கு கேவலமா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில யாரும் போகாதீங்க. இதுதான் என்னோட அபிப்பிராயம். ஓகேங்களா? போச்சைக்கு சொல்ற வேண்டியது என்னன்னா, போச்சை ஒரு அப்பா தான், ஒரு மகன் தான், ஒரு ஹஸ்பண்ட் தான். இவங்களுக்கு இவங்களோட அம்மா இவங்களை பெத்துட்டாங்க, இவங்களுக்கு வைஃப் இருக்காங்க, இவங்களுக்கு பிள்ளை இருக்குது. அப்போ எல்லாரையும் எந்தெந்த ரூபத்துல பார்க்கணுமோ அந்தந்த ரூபத்தில் தான் அந்த போச்சையும் பார்க்கணும். இவங்களுக்கு யாரை வேணாலும் ஹாஸ்யமா சொல்லலாம், யாரை வேணாலும் ஒரு டபுள் மீனிங்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். போச்சை அப்படிதான் இருக்கணும். அவங்க ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா ஒரு நல்ல ஜனங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், ஜனங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், சோசியல் ஒர்க்கரா இருக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், காசு சம்பாதிச்சு நம்ம தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணணும், இவங்களோட கரெக்டான வழியில இவங்க போயிருக்கணும். யாரையும் இவங்க டபுள் மீனிங்ல பேசக்கூடாது. அது ஒரு சிலருக்கு அது மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், அவங்களுக்கு அது ஒரு மாதிரி சீதனை ஆகி போயிடும். அதனால இவங்களும் கரெக்டா நடந்துக்கணும். இதுதான் என்னோட
ഇന്നത്തെ അഭിപ്രായം. അപ്പൊ ബോച്ചയും ഹണി റോസും രണ്ടുപേരിലും മാറ്റ വേണ്ടിയ ഒരു சில விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்கள்ல ഒരുപാട് சில விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால இது மாற்றிக்கணும். இனி வரும் தலைமுறைகளுக்கு நம்ம நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்துக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணணும். இதுதான் என்னோட கருத்து. ஓகே பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே.